டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தளபதி விஜய் அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷூட்டிங்ஸ் கிட்ட படக்குழுவினர் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள், அதாவது சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் 5லேருந்து 6 கம்பெனி இன்வால்வ் ஆகியிருக்கிறதா டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஃபாரின் லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்க போகுது. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அப்கமிங் டேஸில் ரிலீஸ் தேதி வெளியிட போகிறதாகவும் வெங்கட் பிரபு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் இந்த படத்தில் இணைஞ்சு பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அடுத்ததாக ஓவர்சீஸில் மட்டும் ரிலீஸ் ஆக இருக்க படம் டெவில் மற்றும் நந்திவர்மன். ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான டென்ட் கோட்டாவில் இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக இன்னைக்கு ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நடிகர் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் ரிபில். படம் ஓவர்சீஸில் டென்ட் கோட்டா ரிலீஸ் பண்ணுறதா இப்போ அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஓவர் உலகம் முழுவதும் படம் மார்ச் 22 ரிலீஸ் ஆகுது. இப்போ ஓவர்சீஸ் ரைட்ஸ் டென்ட் கோட்டா வாங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆண்ட்ரியாவோட நடிப்பில் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படம் த ஃபாரஸ்ட். இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி வெளியிட்டிருக்காங்க. மார்ச் 29 ஆண்ட்ரியாவோட நடிப்பில் படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா இன்னைக்கு அஃபீஷியல் ரிலீஸ் தேதி வெளியாகிருக்கு. தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா மற்றும் முன்னாள் தாக்கூர் நடிப்பில் அடுத்த படம் ஃபேமிலி ஸ்டார். ஃபேமிலி ஸ்டார் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. பரசுராம் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. பரசுராம் மற்றும் விஜய் தேவர்கொண்டாவோட காம்போவில் ஏற்கனவே கீத கோவிந்தம் படம் ரிலீஸ் ஆகி நல்ல ஹிட் ஆச்சு. இப்போது ஏப்ரல் 5 இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க.